அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் அண்ட் எபிசோட் 75 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷூனியன் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோக்கு ஆப் வைக்கணும்னு வந்து கடைசியாக அந்த ஆப் அவனுக்கே வந்து வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அவனோட உடம்புல அந்த ஒரு பாய்சன் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆக என்ன ஆகுதுன்னா, அவன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாய்சன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் போட்டிருக்க ட்ரெஸ் முதல் கொண்டு கரைஞ்சு போகுது. அந்த டைமில் தங்சான் என்ன பண்ணுறான், அதே இடத்துல உட்காந்து அவனுடைய பவர் அப்படிங்கிறது எழுந்தாலே அது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா பயங்கரமான ஒரு பிரைட் லைட்டுங்க. அதை பார்த்தோன்னே என்னடா இது, அந்த பாய்சன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு, நான் எப்படி பார்த்தா எல்லாமே கரைஞ்சு போயிருக்கணும், எப்படி இது மட்டும் பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா இவனுக்கு ஆச்சரியம், அது ஒரு சோல் போன். அப்போது இவனுக்கு வந்து மாஸ்டர் சொன்னது ஞாபகம் வருது, இந்த மாதிரி உனக்கு சோல் போன் அப்படிங்கிறது கிடைச்சதுன்னா உடனே அவசரப்பட்டு அதை வந்து உடம்புல ஃபியூஸ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த சோல் போன் இவனுக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி அது செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், இது வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறமா அந்த ஒரு இடத்துல வேறு சோல் போன் அப்படிங்கிறத வைக்க முடியாது. ஸோ அந்த ஒரு சோல் போனையுமே எடுத்துக்கிட்டு இவன் என்ன பண்ணனா ஸ்ட்ரெயிட்டாக காலேஜை நோக்கி போக ஆரம்பிக்கிறான்பா. அந்த இடத்துல ஆல்ரெடி ஷாவு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் வந்தவன் தொம்முன்னு கீழே விழுந்துறான். அவனை தூக்கிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. ஸோ கண் மூச்சு ஏஞ்சி பார்த்தா ஷாவு அதே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணுறான், அவளை பெட்டில் தூக்கி படுக்க வச்சு அவளோட காலில் இருக்க ஷூவெல்லாம் கழட்டி தூங்குவான்னு பார்த்தா பக்கி பைப்பில் தூங்கலப்பா, முழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. இவனையும் பிடிச்சி பெட்டில் இழுத்துக்குமா. சரி, ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஆஸ்கார் வரான். வந்து கதவை தட்டினோடனே குடுகுடுன்னு எந்திரிச்சு ஓடுவாளா. ஓடி போய் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொல்கிறா, ஒழுங்கு மரியாதை படு, கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தோன்னே ஆஸ்கார் வரான். ஸோ ஆஸ்கார் உள்ளுக்குள்ளே வந்தோடனே கேட்குறான், என்ன ஆச்சு, நிலைமை ஏதாவது இம்ப்ரூவ் ஆச்சா அப்படின்னு கேட்குறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சோகமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு, இல்லை எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது, இன்னுமுமே அவன் வந்து அன்கான்ஷியஸாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, அவனும் பார்க்குறான். அவன் எந்திரிச்சோடனே மாஸ்டர் வந்து பார்க்கணுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான்ப்பா. இப்போ தங்சான் என்ன பண்ணுறான், இல்லை நான் வந்து போய் மாஸ்டரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். மாஸ்டர் வந்து இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் வந்த உடனே அவனுடைய கை கால் எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு. என்ன ஆச்சு உனக்கு, யாராவது ஒன்று அட்டாக் பண்ணாங்களா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயிலாக சொல்லு அப்படிங்கிறாரு. இவனுமே என்ன பண்ணுறான், சுற்றி பார்க்குறான். பார்த்துட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான். இவனா சொல்கிறான், அந்த ஷூனியன் வந்து என்னை அட்டாக் பண்ணான் அப்படின்னு சொன்ன உடனே மாஸ்டருக்கு பயங்கர அதிர்ச்சி. அவன் ரொம்ப மோசமானவனாச்சே, யாரையும் அவ்வளோ சீக்கிரம் போக விட மாட்டானே, அட்டாக் பண்ணாலும் சரி மன்னிச்சு விட்டாலும் சரி அவன் ரொம்ப குரூவலாக நடந்துப்பானே, உன்னை எப்படி போக விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கேட்டுகிட்டே இருக்காரு. இவன் அப்படியே நடந்து போய் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க கதவு ஜன்னல்லாம் மூடிட்டு, இல்லை ஷூனியன் வந்து செத்து போயிட்டான், நான் தான் வந்து அவனை கொன்னுட்டேன் அப்படிங்கிறான். இதை கேட்ட உடனே மனுஷன் அப்படியே ஆடி போயிட்டாருப்பா. கையெல்லாம் அவருக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், அவனோட சோல் போன வரை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான். இந்த மனுஷனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, முதல்ல அந்த சோல் போனை என்கிட்ட காட்டு அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சோல் போனை எடுத்து காட்டுறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல வேலை இந்த சோல் போன் உன் கையில் கிடச்சி கூட நீ அவசரப்பட்டு உடம்புல ஃபியூஸ் பண்ணல பார்த்தியா, உனக்கு வந்து பொறுமை அப்படிங்கிறது இருந்திருக்கு, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருந்திருக்கு, இப்போ நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக உன்னை இங்கேருந்து கிராஜுவேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி யார்கிட்டையுமே சொல்லாத அப்படிங்கிறாரு. இவ்வளோ ஏன் ஃப்ராண்டர்கிட்ட கூட சொல்லாத அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, ஷூனியன் அப்படிங்கிறவன் மிஸ் ஆகிட்டான், அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது, ஓகேவான்றாரு. ஓகே அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா இவன் வந்து சோல் போனை பற்றி கேட்குறான். இது என்ன சோல் போன் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து ஜுவல் கேட்டகரியில் வரும், இது ஆக்சுவலாக வந்து உனக்கு செட் ஆகாது, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் பீப்புள் இருக்காங்களே அவங்களுக்கு தான் வந்து அது செட் ஆகுமா. சரி, எனக்கு எந்த மாதிரி சோல் போன் செட் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்ட், அப்படி இல்லைனா வந்து ஸ்ட்ரென்த் பேஸ்டாக இருந்தால் இன்னும் நல்லது அப்படிங்கிறாரு. ஏன்னா இவனுக்கு அடுத்த மார்ஷல் சோல் என்னது, அந்த ஹேமரில் அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாமல் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, கரெக்டான சோல் போன் அப்படிங்கிறது கிடைக்கும் போது இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அதான் அவன் கேட்குறான், சரி எப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவசரப்படாத, சோல் போன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதுவும் இந்த சோல் மாஸ்டர்ஸ்லாம் இருக்கானுங்களே ஆபத்தான பயப்பிள்ளைங்க, நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் போய் ஏதாவது பண்ண போக நம்ம உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ இவன் என்ன சொல்கிறான், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காட்ஸ் எல்லாம் வந்து இறந்து போயிருந்தாங்க இல்லையா, அங்கே ஒரு பாக்ஸ் கூட இருந்தது, எம்டி பாக்ஸ். ஆக்சுவலாக அவங்க மேலே எந்த ஒரு காயமே கிடையாது, ஆனால் எல்லாருமே இறந்து போயிருந்தாங்க. ஸோ தங்சான் என்ன சொல்கிறான், இது கண்டிப்பாக வந்து அவனோட வேலை தான் இருக்கும், அவன் தான் வந்து கொண்டுட்டு இந்த ஒரு சோல் போனை கொண்டு போயிட்டான் அப்படிங்கிறான். இப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, நல்ல வேலை இதை சொன்னேன், ஏன்னா இப்போ இந்த சோல் போனை கொண்டு போய் அந்த ஆக்ஷனில் கொடுத்து அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இவங்க தான் திருடிட்டு வந்தாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. இல்லைங்க, ஷூனியன் கிட்ட இருந்து கொண்டு வந்தான் அப்படின்னா அவன் எப்படி இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஒரு சோல் போனை பற்றி இப்போதைக்கு யார்கிட்டையும் பேசாத, டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. இவருக்கு என்னன்னா, சப்போஸ் இவனோட அப்பா இங்கே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் கூட இவன் மேலே கை வைக்க மாட்டான். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த ஹவுத்தியன் ட்ரைப் இருக்க பாருங்க, அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இவன் தனியாக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கு இல்லையா, அதுக்காக டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ மாஸ்டர் தங்சான் எல்லாமே ரூம்குள்ளே வராங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட நெக்ஸ்ட் டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களோட ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரீம் ஃபேக்ஷனை சேர்ந்தவங்க தான். ஆனால் டீமோட வீக்னஸை குறைக்கணும், டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கண்ட்ரோல் பிரான்ச்சு, சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, அந்த எலிஃபென்ட் ட்ரைபோட இந்த ஒரு டீம் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்கும். உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இது ப்ரிலிமினரி தான், நமக்கு இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது, வேணானா விட்டுருங்க அப்படிங்கிறாரு. இவனுங்களை என்ன பண்ணுறானுங்க, அந்த டீமெல்லாம் எடுத்து பார்க்குறானுங்க. சுற்றி பார்த்துட்டு தங்சான் என்ன சொல்கிறான், இது ஸ்ட்ராங்கான டீமாக இருந்தால் என்ன இருக்குது, பரவாயில்ல நாங்கள் வந்து சண்டை போடுறோம் அப்படிங்கிறான். மூபாய் என்ன சொல்கிறான்னா, நம்ம தோற்று போனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம பின் வாங்கக்கூடாது, ஏன்னா நம்மலாம் மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறானுங்க. இப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அடுத்த மேட்ச்சுக்கு இந்த சின்மிங் இருக்கார்ல, அவர் தான் வந்து லீடராக வர போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே தங்சான் என்ன கேட்குறான், ஏன் மாஸ்டர் நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய மேட்சஸ் நடக்குது, எல்லா டீமுமே நம்ம அனலைஸ் பண்ணணும், நான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது இல்லையா, அதுக்காக இவனை வந்து வைஸ் லீடராக நான் கூட்டு வந்திருக்கேன். ஸோ இவர் வந்து இதுக்கு மேலே அந்த பேட்டில் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா, நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போடுறேன். ஏன்னா அவர் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கல, ஸோ இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஃப்ராண்டர் எங்க அப்படின்னு கேட்டால், அந்த மனுஷனுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கே டைம் இல்லையா. இவனுங்க யூனிஃபார்ம் கலர் வர மாற்றிட்டாங்க இல்லையா, அதில் அவருக்கு பயங்கர கோவம். அது எல்லாத்துக்கும் காரணம் மாஸ்டர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ எல்லாத்தையும் பாருன்னு சொல்லிட்டாராம். இப்போ சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா அரினாக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த டீம் பற்றின இன்ட்ரடக்ஷன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பவர் அப் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆப்போனண்ட்டில் இருக்கவன் என்ன சொல்கிறான்னா, உன்னுடைய கண்ட்ரோலிங் பிரான்ச்சை சேர்ந்தவன் பிளான் பேஸ்டாக இல்லாமல் இருந்திருந்தா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாது கிடச்சிருக்கோம் அப்படிங்கிறான். நம்ம தங்சானை பற்றி தான் பேசுகிறான். மூபா என்ன சொல்கிறான்னா, தம்பி அதெல்லாம் சண்டை போட்டு முடிச்சு பேசு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரெண்டு டீமே வந்து அட்டாக் பண்ணுறாங்கப்பா, பயங்கர ஆக்ரோஷமாக சண்டை போடுறாங்க. தங்சான் என்ன யோசிக்கிறான், இந்த டீம் வந்து பயங்கரமாக இருக்காங்க, அவங்களோட டீம் ஒர்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது, எடுத்த உடனே பயங்கர வேகமாக அவங்களோட சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறத காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் சண்டை எங்கே போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.